Hello fellow investors. போன வீடியோல நம்ம கர்நாடகா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் யூஸ் பண்ணி புக் வேல்யூட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கேஸ் ஸ்டடிஸா யூஸ் பண்ணி புக் வேல்யூ ஒரு பேங்கோட ஃபியூச்சர் ஷேர் பிரைஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்துடலாம். இது சவுத் இந்தியன் பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ் டு புக் சார்ட். அதாவது அவங்க 2006ல லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட இருக்கிற பிரைஸ் டு புக் சார்ட். இந்த லைன்ஸ் வந்து அவங்களோட பிரைஸ் டு புக் ரேஷியோவை காட்டுது. இந்த பார் கிராஃப் வந்து அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேரை காட்டுது. ஸோ ஹிஸ்டாரிக்கலா அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிட்டே வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். அண்ட் அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1.1. அதாவது ஆவரேஜா அவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 1.1 டைம்ஸ் அவங்களோட புக் வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ கரண்டா வந்து அவங்க இந்த லைன் தெரியுதுல்ல, இது வந்து அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக் லைன். அவங்க அது கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட கரண்ட் பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 0.75. பட் ஹிஸ்டாரிக்கலா நம்ம 1.1 பார்த்தோம். இதுவே வந்து ஒரு அண்டர் வேல்யூட் சைன் தான். பட் புக் வேல்யூ கீழே இருக்குங்கிற ஒரே காரணத்தால நம்மளால ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எந்த ஃபினான்ஸ் கம்பெனிலுமே புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம போன வீடியோலயே பார்த்துருந்தோம். அவங்களோட புக் வேல்யூ இன் ஆகஸ்ட் 2006 நான் வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது 2006ல அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 4.37 ருபீஸ் பர் ஷேர்ல இருந்திருக்கு. அண்ட் கரண்டா அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் 39.8 ருபீஸ்ல இருக்கு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 9 மடங்குக்கு மேல 9 மடங்கு கிட்ட அவங்களோட புக் வேல்யூவை க்ரோ பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட 19 இயர் டேட்டா தான் இருக்கு. 2006 டு இப்போ இருக்கிற 2025. இந்த 19 இயர்ஸ்ல அவங்க என்ன ரேட்ல அவங்களோட புக் வேல்யூ க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இது சவுத் இந்தியன் பேங்கோட 10 இயர் பிரைஸ் ப்ரிடிக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த புக் வேல்யூட க்ரோத் ரேட் தான். ஏன்னா இது மட்டும் தான் நம்ம வந்து அரைவ் பண்ண வேண்டியிருக்கு. 4.37 ருபீஸ் பர் ஷேர் 2006ல அவங்க புக் வேல்யூ இருந்திருக்கு, நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து 39.8ல இருக்கு. 4.37லேருந்து 39.8க்கு 19 இயர்ஸ் டைமுக்குள்ள அவங்க ரீச் ஆகணும்னா என்ன ரேட்ல அவங்க க்ரோ ஆயிருப்பாங்கன்னு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 12.33% சிஏஜிஆர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆனுவலைஸ்டா அவங்க 12.33% அவங்களோட புக் வேல்யூ வளர்த்துக்கிட்டே வந்தால் தான் 19 இயர்ஸ்ல அவங்களால 39.8க்கு வர முடியும். 4.37லேருந்து சவுத் இந்தியன் பேங்க் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆவாங்கன்னு கால்குலேட் பண்றதுக்கு நான் வந்து அடுத்த 10 வருஷமும் அவங்க லாஸ்ட் 19 இயர்ஸா க்ரோ பண்ணிட்டு இருந்த அதே புக் வேல்யூ க்ரோத் ரேட்டை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 10 இயர்ஸும் அவங்க 12.33% சிஏஜிஆர்லேயே அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்றாங்கன்னு அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க புக் வேல்யூ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 127.3ல இருக்கும். அதாவது 39.8 புக் வேல்யூ இருக்கிற சவுத் இந்தியன் பேங்க் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு 12.33% சிஏஜிஆர், அதாவது பாஸ்ட்ல க்ரோ பண்ண அதே ரேட் அடுத்த 10 இயர்ஸ்லயும் க்ரோ பண்ணாங்கன்னா அவங்களோட புக் வேல்யூ வந்து 127.3. இதே 19 இயர் டைம் ஃப்ரேம்ல ஆவரேஜா அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்த மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ 1.1 டைம்ஸ். ஸோ 127 இன்டூ 1.1 போடும்போது 140 ருபீஸ் பர் ஷேர் நம்மளுக்கு கிடைக்குது. இது நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம்? அவங்களோட 10 இயர் ஃபியூச்சர் புக் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிரைஸ் டு புக் 1.1 டைம்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஷேர் பிரைஸ் கிடைச்சது 140 ருபீஸ். இப்போ கரண்டா அவங்க 29.8 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 140 ருபீஸ்க்கு அவங்க 10 இயர்ஸ் கழிச்சு ட்ரேட் ஆகுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 369.7% அப்சைட் இருக்கு, விச் இஸ் 4.6 டைம்ஸ் யுவர் மணி. 1 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு 4,69,000 கையில இருக்கும். இது ஆனுவலா 16.73% ரிட்டர்ன் கொடுக்குது. அதாவது 10 வருஷம் கழிச்சு உங்க பணம் 4.69 டைம்ஸ் வளர்ந்ததுன்னா ஆனுவலா உங்களுக்கு 16.73% ரிட்டர்ன். நீங்க எஃப்டி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல கூட 8% கிட்ட தான் கிடைக்குது. அண்ட் சேவிங்ஸ் பேங்க்லாம் ரொம்பவே 2-3% கிடைக்குது. பாண்ட்ல போட்டுங்களாலே கூட மேக்ஸிமம் உங்களுக்கு ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ்லேயே 11-12% மேல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. 16%ங்கிறது இண்டெக்ஸையுமே கம்ஃபர்டபுளா பீட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 2016ல தான் நம்மளுக்கு டேட்டா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து முதல்ல ஐடிஎஃப்சி லிமிடெடா தனியா இருந்தாங்க, கேபிட்டல் ஃபர்ஸ்ட் தனியா இருந்தது. ரெண்டு மர்ஜ் ஆகி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்திருக்கு. இந்த ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ 2016லேருந்து 2025 9 இயர்ஸ் டேட்டா தான் நம்மளுக்கு இப்போ கையில் இருக்கு. அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1.3 டைம்ஸ். அதாவது லாஸ்ட் 9 இயர்ஸ்ல அவங்க ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருந்தா பிரைஸ் டு புக் ரேஷியோ கரண்டா அவங்க 1.3 டைம்ஸ்ல தான் இருக்காங்க, விச் இஸ் ஃபேர்லி வேல்யூட். இந்த சார்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது மட்டும்தான்.
அவங்களோட கரண்ட் பிரைஸ் டு 1.33, ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிரைஸ் புக்கும் 1.3. சவுத் இந்தியன் பேங்க் பண்ண மாதிரியே நம்ம இப்போ அவங்களோட புக் வேல்யூ எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்க ஆகஸ்ட் 2016 அவங்க புக் வேல்யூ 43.18 rupees per ஷேர்ல இருந்திருக்கு. ப்ரெசன்ட் புக் வேல்யூ 9 வருஷத்துக்கு அப்புறம் 52.6 rupees per ஷேரா க்ரோ ஆயிருக்கு. சாதாரண க்ரோத் தான், ரொம்ப சுமாரான ஒரு க்ரோத் ரேட்டு தான். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்த்துருவோம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 10-year ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு முதல்ல நம்ம க்ரோத் ரேட்டை பார்த்துருவோம். 2016 43.18 rupees அவங்க புக் வேல்யூ இருந்திருக்கு. அவங்க 2.22% சிஏஜிஆர்ல க்ரோ பண்ணிட்டே இருந்தாதான் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட புக் வேல்யூ 52.6 இருக்க முடியும். ஸோ அவங்க க்ரோத் ரேட் வந்து ஆனுவலைஸா 2.22% தான். இதே க்ரோத் ரேட்டை நம்ம அடுத்த 10 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களோட பிரைஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 52.6 புக் வேல்யூ இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னிலேருந்து அடுத்த 10 இயர்ஸ்க்கு அவங்க புக் வேல்யூ 2.22% ஆனுவலா க்ரோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் புக் வேல்யூ 65.5 இருக்கும். இது நம்ம அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிரைஸ் புக், அதாவது அவங்க லிஸ்ட் ஆனது இன்ன வரைக்கும் இருக்கிற பிரைஸ் டு புக் ரேஷியோட ஆவரேஜ் 1.3 டைம்ஸோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வந்து 85.15 rupees தான் கிடைக்குது. அண்ட் அவங்களோட கெயின் பர்சன்டேஜ் கரண்ட் பிரைஸ்லேருந்து 70 rupeesலேருந்து 21.1% தான் அப்சைட். ஸோ ஆனுவலாக உங்களுக்கு 1.93% ரிட்டர்ன் தான் இந்த பர்டிகுலர் அவுட்கம் வச்சு நம்மளுக்கு கிடைக்குது. 1.93%ங்கிறது நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்ல வச்சாலே உங்களுக்கு இந்த ரிட்டர்னை பீட் பண்ணிட முடியும். எஃப்டி பாண்டோட நம்ம கம்பேரே பண்ண தேவையில்லை. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபியூச்சர் புக் வேல்யூ க்ரோத் ரேட் இதோட பெட்டரா இருக்குமா இல்லையாங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் இதோட பெட்டரா தான் இருக்கும். அதனால நான் என்னோட ஓன் 10-year ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணி 15% சிஏஜிஆர்ல அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுக்கான காரணத்தை நான் இந்த கால்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ 52.6 புக் வேல்யூ இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 15% ஆனுவலா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவங்களோட புக் வேல்யூ க்ரோ பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் புக் வேல்யூ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 212.8 rupeesல இருக்கும். அது அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ் டு 1.3யோட நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 212.8 into 1.3 276.6 rupees per ஷேரா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது கரண்ட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 293.5%, which is 3.9 times your money in 10 years. நீங்க 1 lakh போட்டீங்கன்னா 3,90,000 கிட்ட உங்க கையில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனுவலா இது வந்து 14.68% ரிட்டர்ன் சிஏஜிஆர். 14.68%ங்கிறது ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்சஸையும் பீட் பண்ணிடும், இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸுமே பீட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் 15% யூஸ் பண்ணேன்னா மேனேஜ்மெண்டோட கைடன்ஸ் இதோட ஹையராகவே இருக்கு. பட் நான் கன்சர்வேட்டிவா தான் இருக்கணுங்கிறதுக்காக 15% சிஏஜிஆர், which is an average growth rate for banks in their early to medium stages. ஸோ நான் வந்து 15% சிஏஜிஆர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த பர்டிகுலர் அவுட்கம்ல கூட சவுத் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ற ரிட்டர்ன்ஸ் வந்து இதோட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது. அண்ட் இது வந்து டிவிடெண்ட் இன்க்ளூடட் தான். ஐடிஎஃப்சியோ சவுத் இந்தியன் பேங்கோ இல்லை நம்ம போன வீடியோல பார்த்த கர்நாடகா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லாமே வந்து டிவிடெண்ட் இன்க்ளூடட் தான். ஏன்னா கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணும்போது அவங்க புக்ல அந்த வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவிடெண்ட்ஸ் இன்க்ளூடட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட டிவிடெண்ட் வந்து 5% இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சிஏஜிஆர் 14.68% இந்த 5% இன்க்ளூட் ஆகி தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் காட்டுறோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஈல்டு அது இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் சொல்றேன். நம்ம வந்து போன வீடியோல கர்நாடகா பேங்க் கேஸ்ல ஏன் புக் வேல்யூ கீழே இருந்தா மட்டும் வாங்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். சவுத் இந்தியன் பேங்க்ல புக் வேல்யூ கீழே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் தருது. ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் மீடியன் பிரைஸ் புக் வந்து 1.1 times. பட் கர்நாடகா பேங்கோட கேஸ்ல அப்படி கிடையாது. அவங்களோட ஆவரேஜ் மீடியன் பிரைஸ் புக்குமே வந்து 1 கீழே தான் இருந்தது. அவங்களோட கரண்ட் பிரைஸ் புக் ரேஷியோவும் 1 கீழே தான் இருக்கு. அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கேஸ்ல என்ன பிரச்சனைனா அவங்க இனிமே தான் அவங்க க்ரோத்தே வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதை வச்சு தான் நம்மளால டிசைடே பண்ண முடியும். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் ஈக்குவேட் டு ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கேஸில் அவங்க ஒரு க்ரோத் கம்பெனியாக இருப்பாங்களா, அவங்களோட பேங்க் வந்து வேகமாக வளருமா, மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நம்புறீங்களா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இண்டஸ்இண்ட் பேங்க் கேஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பிளே தான். இண்டஸ்இண்ட் பேங்க்ங்கிறது ஒரு ஹைலி மெச்சூர்ட் பேங்க். கரண்ட்லி தேர் கோயிங் த்ரூ இஷ்யூஸ். பை வென் தேர் இஸ் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பிளேயாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.